மருதமலை முருகன் அருள் பெற்ற தேவர் சின்னப்ப தேவர். நம்ம எம்ஜிஆர் அவர்கள் தேவரும் நல்ல நண்பர்களாக மாறியதற்கும் இந்த மருதமலை முருகனே காரணம். இது சினிமா உலகத்திற்கு பெருமைப்படக்கூடிய சிறந்த படங்களை எடுக்க வைத்த இந்த மருதமலை முருகன் இந்த சின்னப்ப தேவர் மூலியமாக சிறப்பான படங்கள் வெற்றி தயாரிப்பாளராக ஆனதும் இந்த மருதமலை முருகன் தான் காரணம். ஏன்னா ஒவ்வொரு சினிமாக்காரருக்கும் இங்கே ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. வாழ்க்கையில் ஒரு இயக்குனரானாலும் நடிகரானாலும் இங்கே ஒரு டைம் காலை வச்சுட்டு வேண்டிட்டு அவரை இருந்து போனாவே அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். சின்னப்ப தேவருக்கு பாம்பாடி சித்தரும் பயங்கர ஆசீர்வாதம் உண்டு, அவருக்கு வரம் கிடைத்துள்ளது. அதனால தான் அவர் மிகப்பெரிய தயாரிப்பாளராக ஆயிருக்காரு. இந்த ஒவ்வொரு படமும் பூஜைக்கும் ஒவ்வொரு படம் தயாரிக்கும் போது இங்கே முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அவர் பூஜை பண்ணி வருவார். ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு செல்வம் பொக்கிஷம் பேர் புகழை வாங்கி கொடுத்த இந்த மருதமலை முருகர். இது இந்த மருதமலை முருகர் தோன்றியது சாதாரண மனிதர்களாக வைக்கப்பட்ட சிலை அல்ல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கனை அழிக்க எடுக்கப்பட்ட இறைவனுடைய முடிவானது. இந்த இடத்துல பிரதிஷ்டையானது யார் மூலியம் என்று அடுத்த இதில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இது சினிமாவுடைய பொக்கிஷம் நம்ம சொல்லலாம். அதனால் இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு மருதமலைக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டு இங்கே. அப்போது தேவருக்கு ஷூட்டிங்கில் இந்த மேகம் மூடிடுச்சு, மழை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா முருகான்னு சொல்லி அவர் திட்டுவாராம். திட்டும் போது உடனே வெளிச்சம் வந்துடும், சூரிய ஒளி வந்துடும், எல்லோரும் ஷூட்டிங் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் உணவு ஒவ்வொருத்தருக்கும் சரிசமமாக உணவு போடுவாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அப்படி அவருடைய ஷூட்டிங்கில் கீழே ஒரு லைட் மேனாகட்டும், ஒரு கீழே ஒரு பாத்திரங்களாகட்டும், எந்த மாதிரியான தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கெல்லாம் அவர் என்ன சாப்பிட்றோ அந்த சாப்பாடு தான். அந்த மாதிரி சின்னப்ப தேவரும் சாப்பாடு போடுவார். அந்த இதை ஒரு முக்கியத்துவமாக கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் எப்போதுமே யாருக்கும் பட்டினி வச்சதே கிடையாது. அப்படி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முருகர் மூலியமாக தான் அது நடந்திருக்கு. அதே மாதிரி எம்ஜிஆர் சுடப்பட்டப்போ அவர் ஃபஸ்ட்டு இவர் பார்த்துட்டு வருத்தப்பட்டு கையில் பணத்தை கொடுத்து அடுத்த படத்தை நான் உங்களை புக் பண்ணி நீங்கள் நடிக்கணும், சீக்கிரம் வாங்கன்றாரு. அப்போ சரியாயிட்டு வாங்க, நீங்கள் அடுத்த படம் நடிக்கணுன்றாரு. அந்தளவுக்கு ஒரு உறுதியாகவும் ஒரு அன்போடு இருந்த சின்னப்ப தேவர் எம்ஜிஆர் நட்பு அந்த மாதிரி. அப்போ சினிமாவுடைய நட்பு எப்படி பாருங்கள். இப்போ கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இப்போ தேவர் இல்லை, நம்மளுடைய எம்ஜிஆரும் இல்லை. இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இப்போ ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. மிக விரைவில் இந்த சித்திரை மாதத்தில் நடக்க போகுது. இந்த திருவிழா அனைவரும் கலந்துக்கணும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மருதமலை. ரொம்ப நீங்கள் அதை அனுபவிச்சாதான் அதை தெரியும், அந்த வரம் கிடைக்கும். இந்த சின்னப்ப தேவர் பேரும் புகழுமாக இருந்தவர். இந்த மருத மரத்தில் தான் முருகருக்கு முருகர் பாம்பாடி சித்தருக்கு காட்சி கொடுத்த இடம் அது. ரொம்ப அருமையான இடம் அது. இங்கே தான் சின்னப்ப தேவர் அதை உள்வாங்கி அவருக்கு பெரிய பெரிய தயாரிப்புகள் எடுக்கப்பட்டு எவ்வளோ பேருக்கு பண உதவிகள் செஞ்சு சின்னப்ப தேவர் எம்ஜிஆர் எவ்வளோ பேருக்கு உணவுகள் போட்டிருக்காரு, எவ்வளோ பண உதவி பண்ணியிருக்காருன்னா இந்த முருகனே காரணம். ஏன்னா இந்த முருகர் அவங்க மனசில் சொல்லி அவங்களுக்கு அந்த ஒரு சக்தியை கொடுத்து செய்ய வச்சுருக்காங்க. ரொம்ப விஷயம் பாருங்கள், எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள், எவ்வளோ பெரிய இடம், பார்க்கிங் அவ்வளோ பெரிய இடம், கடைகள் எவ்வளோ பேர் அங்கே வாழ்கிறாங்க பாருங்கள். இதுக்கு வாழ்வாதாரத்துக்கு காரணம் என்னென்னா அன்றைக்கி அந்த மருதமலையை கண்டுபிடிச்சி அந்த முருகன் இவருக்கு வரம் கொடுத்து இவ்வளோ மக்கள் இங்கே பொழப்பு நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரம் கிடைச்சிருக்கு பாருங்கள். இந்த கடையில் தான் இளநீ நாங்களும் போயிட்டு குடித்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோயிலுக்கு போங்க. அடுத்த இதில் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.